பெரிய ப்ராஜெக்ட் வந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு டிசைன்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ அப்போ அந்த வேலையை என்கிட்ட கொடுக்கும்போது அதான் சொன்னார், பெரிய ப்ராஜெக்ட்டு 3 மில்லியன் இது எடுத்தோடனே ஸ்டார்டிங்கே இது வந்து கொட்டேஷன் 3 மில்லியன் இது பெரிய ப்ராஜெக்ட். அதனால வந்து இந்த ப்ராஜெக்ட்ல டிசைன் எல்லாமே நீங்கள் பக்காவாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக மேனேஜ்மெண்ட்ல பேசி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அதையும் நம்பி நான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் டிசைன்லேருந்து எல்லாமே இது பண்ணி நோக்கியா வரைக்கும் அப்ரூவல் வாங்கி அந்த ப்ராஜெக்ட் ஓகேவாகி அது மாதிரி வந்து அந்த ப்ராஜெக்ட்லையும் இது பண்ணி போயிட்டு இருக்கு. நல்லா இதாகிடுச்சு, எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. அந்த ப்ராஜெக்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இனாகிரேட் ஆயிடுச்சு. ஸோ அதுலேயும் வந்து அப்பயுமே வந்து எனக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி இன்க்ரிமெண்ட் வந்து பண்ணி தரல. நானும் ஒவ்வொரு வாட்டி கேட்கும்போது எனக்கு வந்து இப்போ பண்ணிடலாம் அப்புறம் பண்ணிடலாம், அக்டோபர் கண்டிப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. இப்போ போன வருஷம் அக்டோபர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அப்பயுமே இல்லை. ஆனால் அந்த அக்டோபருக்குள்ளார என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த புது ப்ராஜெக்டை வச்சு நிறைய இன்ஜினியர் அவங்களுக்கு தேவையான இன்ஜினியர் அவங்களோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. கம்பெனியில் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனுக்கு வேலையும் தெரியல ஒன்றும் தெரியல அவனெல்லாம் எடுத்துட்டு என்னை விட 2 மடங்கு சம்பளம் அவனுக்கு வேலை நான் தான் சொல்லி தரணும். அவனெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு அவன் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி 10 வருஷமா ஃபீல்டுலயே இல்லாதவங்கலாம் வேலைக்கு எடுத்துருக்காங்க. 10 வருஷமா எந்த டச்சிலே கிடையாது, ஊர்ல ஹோட்டல் நடத்திட்டு இருந்திருக்கான். அவன் வந்து மேனேஜருக்கு ஃப்ரெண்டுன்றதுனால அவனை இந்த ப்ராஜெக்ட்ல இன்ஜினியர்னு எடுத்து போட்டு அவனுக்கு ஒரு வேலையும் தெரியாது, அவனுக்கு என்னை விட 2 மடங்கு சம்பளம், அவனுக்கு நான் வேலை சொல்லி தரணும், அவனுக்கு வேலை கற்றுக் கொடுத்து அவனுக்கு நான் இது பண்ணணும். அப்பயுமே பொறுமையோட நானும் கேட்டுட்டு வேலையும் கற்றுக் கொடுத்துருந்தேன். ஏன்னா எனக்கு கீழே தான் இவங்கெல்லாம் உங்களுக்கு கீழே தான் வருவாங்கன்ற மாதிரி என்கிட்ட சொல்லி நீங்கள் தான் அதனால வேலை கற்றுக் கொடுங்க அப்படின்லாம் சொல்லி எனக்கு கீழே வரவனுக்கு 2 மடங்கு சம்பளம், எனக்கே இவ்வளோதான் சம்பளம் அப்படின்லாம் கேட்டேன் நான். என்ன இல்லை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவன் எல்லாருக்கும் வேலையும் கற்றுக் கொடுத்து எல்லாரும் அந்த வேலையெல்லாம் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் என்னைய ரொம்ப அலட்சியமாக வந்து என்னை கையாள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ எல்லாருக்கும் எல்லா வேலையும் தெரிஞ்சிருச்சு, இந்த ப்ராஜெக்ட் எப்படி இது பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாச்சு, எல்லா வேலையுமே என்னெல்லாம் பண்ணணும் எப்படி சப்மிட் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு. அதனால இப்போ என்னுடைய தேவை அங்கே வந்து முக்கியமாக இல்லை, டிசைனில் தான் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். டிசைனும் இப்போ அங்கே வந்து பண்ணி முடிச்சாச்சு. அதனால வந்து டிசைன் பார்ட்டுக்கும் பெருசாக வந்து ஆள் தேவைப்படாது. அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து என்னை ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி நீ இருந்தால் போனா போ அப்படின்ற ரேஞ்சுக்கு. அப்பயுமே நான் வந்து வேற வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், இன்னொரு மலையாளி அங்கே வந்து இன்னொரு ஆள் உண்டு, மேனேஜருக்கு ஃப்ரெண்டு, அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் வந்து சம்பளம் அவனுக்கு கூட தான் இருந்தாலும் அவன் ரொம்ப வருஷமா இருக்கேன் அவனுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவனும் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப பேசிட்டு 2 பேரும் பேப்பர் போடலாம், ரிசைன் பண்ணலாம், அப்போ கண்டிப்பாக ஏதாவது வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் நான் ரிசைன் பண்ணிட்டேன், நீ இன்னைக்கே பண்ணு என்னை அர்ஜென்ட் படுத்தி நானும் ரிசைன் கொடுத்துட்டேன். ரிசைன் கொடுத்ததுக்கப்புறம் என்னை ஏற்கனவே ரொம்ப அப்படியே கேஷுவலாக ஹேண்டில் பண்ணவனுங்க அதுக்கப்புறம் என்னை கண்டுக்கவே இல்லை. நான் வந்து அதுக்கப்புறம் நானும் ரிசைன் கொடுத்துட்டேன், இவங்க வந்து எதுவுமே கண்டுக்கல. ஏன்னா எல்லாத்துக்குமே ஆள் வந்தாச்சு, எல்லாத்துக்குமே ஆள் இருக்கு, இன்ஜினியர்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு, நிறைய பேர் இருக்கு, கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தேன். இப்போ ரிசைன் வேற கொடுத்துட்டேன், இவனுங்க கூப்பிட்டு என்னை பேசலைன்னா நானா வாலண்டியரா போய் ரிசைனை வந்து பேப்பர் ரெசிக்னேஷன் கொடுத்ததை நானா கேன்சல் பண்ணணும், வாலண்டியரா கேன்சல் பண்ணணும். அப்படி கேன்சல் பண்ணனா அதுக்கப்புறம் எப்பவுமே நான் இன்க்ரிமெண்ட்டும் கேட்க முடியாது, எதுவும் கேட்க முடியாது. அதனால் என்னை வந்து இன்னும் வந்து அங்கே அடிமை மாதிரி வேலை பார்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால ரொம்ப மன உளைச்சல்லையும் வருத்தத்துலையும் இருந்துகிட்டு இருந்த அந்த டைமில் வந்து எனக்கு வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு எதிராக ஒரு சதியும் பண்ணுறாங்க. என்னன்னா அந்த ப்ராஜெக்ட்ல இன்னும் முக்கியமான இந்த டாக்குமெண்ட் சப்மிஷன், மினிஸ்ட்ரியில் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற இடத்துக்கு நான் தான் போயிட்டு இருக்கேன். ரிசைன் கொடுத்துட்டேன், ஆனாலும் நான் தான் போய்கிட்டு இருக்கேன் அந்த இதுக்கு. அந்த இது என்ன தவிர வேற யாரும் தெரியாது, அந்த ஒரு இது மாத்திரம். அந்த இதுவும் நான் தான் போய்கிட்டு இருக்கேன், சப்மிஷனுக்கு போயிட்டு இருக்கேன் ரிசைன் கொடுத்ததுக்கு அப்புறமுன்ற சூழ்நிலையில இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மினிஸ்ட்ரியில இருக்கிற குவைத் இன்ஜினியர் கிட்ட பேசி என்ன சொன்னாங்களா, எப்படி என்னைய பத்தி அவன்கிட்ட தப்பா சொன்னாங்களா, இல்ல இவனை நீங்களே வந்து சத்தம் போட்டு இவனை வெளியே அனுப்பிச்சு விடுங்க இந்த மாதிரி சொன்னாங்களா, அப்படியே சொல்லியே செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு அந்த குவைத்தி வந்து பயங்கரமா பேசிட்டாங்க எல்லாரும் முன்னாடியும். நீ வேலைக்கே லாயக்கு இல்ல, நீ எதுக்குமே லாயக்கு இல்லாத, உனக்கு எந்த வேலையுமே
நீ வந்து உனக்கு உனக்கு யார் இந்த பொசிஷன் கொடுத்தது, நீ இந்த வேலைக்கே லாயக்கு இல்லைன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி என்னை ரொம்ப அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி என்னை அங்கேயிருந்து அனுப்பிச்சு விட்டா ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு. அது வந்து ரொம்ப சர்வசாதாரணம். அந்த ஒரு சின்ன எரர் வர்றது, இந்த டாக்குமெண்ட் சப்மிஷன்ல எரர் வர்றதுலாம் ரொம்ப சர்வசாதாரணம். எல்லாரும் 15 தடவை 20 தடவை சப்மிட் பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப கரெக்ஷன் வரும், திரும்ப திரும்ப சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி வந்து ஒரு கரெக்ஷனுக்கு அவன் அவ்வளவு பேச வேண்டிய அவசியமே இல்லாம அவ்வளவு அவமானப்படுத்தி என்னைய அப்படி வந்து நீ இனிமே இங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அடுத்த நாள் மேனேஜர் இருக்கிறதுல எங்க ப்ராஜெக்டோட டைரக்டர் அவரை வர சொல்லி அவர் முன்னாடி வச்சு என்னை ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அப்படி வந்து பேசி என்னை வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறாங்க. எனக்கு வந்து எப்படி என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஆல்ரெடி ரெசிக்னேஷன்ல இருக்கேன். வேலை வந்து வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்து ரெசிக்னேஷன்ல இருக்கேன். அந்த டைம்ல என்னை வந்து இவ்வளவு அவமானப்படுத்தி என்னை வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டாங்களே. இனிமே வந்து மேனேஜ்மெண்ட் எனக்கு எப்படி, எனக்கு மேனேஜ்மெண்ட்ல போய் என்ன பேசுவேன் நான், எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுங்கன்னு பேச முடியாது. ஏன்னா நீ கொய்த்திக்கிட்டே கெட்ட பேர் வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. இன்ஜினியர் மினிஸ்ட்ரி இன்ஜினியரே உன்னை வந்து வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து ஒரு பயங்கரமான சூழ்நிலை நான் வந்து எதிர்கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் இந்த டைம்லலாம் நான் ரெசிக்னேஷன் கொடுக்கும் போது ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்தேன். நான் இது மாதிரி ரெசிக்னேஷன் கொடுக்குறேன்ப்பா, நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எனக்கு எதிராக இப்படியெல்லாம் பண்ணி நான் வந்து அவ்வளவுதான். இனிமே நான் கொய்த்துல இருந்து நான் ஊருக்கு தான் போகணும். ஆனா வந்த வேலையில நான் இன்னும் கடனே அடைச்சு முடிக்கல. ஒரு 50% தான் முடிச்சிருக்கேன். இன்னும் 50% கடன் அப்படியே இருக்கு. கடனையாவது முடிச்சிருந்தா கூட கொஞ்சம் நிம்மதி இருக்கும். கடனையும் இல்லாம எப்படி ஊருக்கு போறது? ஒரு 200 கேடி நாங்க எனக்கு கொடுத்துட்டு இருந்த சம்பளம் அவ்வளவுதான். 200 கேடி இல்ல, ஒரு 150 கேடி சம்பளத்துக்காவது ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடாதா? ஏதாவது ஒரு வேலை, எந்த வேலைனாலும் பரவாயில்ல செஞ்சிடலாம். ஆனா விசா வேறவும் எனக்கு மாற்ற முடியாது. ஏன்னா என்னோட விசா வந்து மினிஸ்ட்ரி விசா, மினிஸ்ட்ரி ப்ராஜெக்ட். அது எல்லா இதுக்கும் அப்படியே டக்குன்னு மாத்திர முடியாது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட சிக்கல், அதை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு. மினிஸ்ட்ரி விசா டு மினிஸ்ட்ரி விசா தான் மாற்ற முடியும், மினிஸ்ட்ரி ப்ராஜெக்ட்டுக்கு தான் மாற்ற முடியும் அந்த விசாவையும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவ்வளவு நெருக்கத்துல இருக்கேன். நான் ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கம்பெனில 8 வருஷம் 10 வருஷம் வேலை பார்க்கறவனுக்கு எல்லாம் ரிலீஸ் கொடுக்க மாட்டானுங்க. ரிலீஸ்ன்னு கேட்டா வேற கம்பெனிக்கு போறேன்னு சொன்னா ரிலீஸ் தர மாட்டாங்க. நீ வேணா வேலையை விட்டு போய்க்க அப்படின்னு சொல்லி ஊருக்கு வேணா அனுப்பிச்சு விடுவாங்களே தவிர ரிலீஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த கம்பெனில எல்லாரும் வேலை பார்க்கறாங்க. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வேலை பார்க்கறவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அப்ப கண்ணீரோட வேற வழியே இல்லை, கைவிடப்பட்டேன், மனுஷன்லாம் வந்து ஏமாத்திட்டான். இது மாதிரி இவ்வளவு ஒரு சூழ்நிலைக்குள்ள நடுவில் இருக்கும் பொழுது டெய்லி ஆண்டவர்கிட்ட நான் கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருந்தேன். நான் எனக்கு வந்து ஏன் இவ்வளவு பெரிய அவமானம்? ஏன்னா நான் வந்து உண்மையை உத்தமமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மலையாளி சொன்ன எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு எதுக்காக இவ்வளவு பெரிய, எனக்கு வந்து எதுவும் நன்மை நடக்காம இருக்கலாம், ஆனா ஏன் இவ்வளவு பெரிய தீமை நடக்குது? ஏன் இவ்வளவு பெரிய கெடுதல் நடக்குது? எனக்கு ஏன் என்னை வந்து இப்படி வந்து கைவிடப்பட்ட போல எல்லாரும் முன்னாடி நான் ஏன் அவமானப்பட்டு நிக்கணும்? எதனால வந்து எனக்கு இப்படி ஒரு இதை அனுமதிச்சீங்க அப்படின்ற மாதிரி எனக்குள்ளார ஒரு கேள்வி. ஆனா ஆண்டவர்கிட்ட நான் அப்படி கேட்கல, எனக்கு எதுக்காக அனுமதிச்சீங்கன்னா நான் கேட்கல. நான் ஆனா ரொம்ப கண்ணீரின் மத்தியில தினந்தோறும் நான் வந்து இங்க ப்ரேயர் பண்ணப்ப நமக்கு சர்ச்சும் இல்லாம போயிட்டு, அதனால நான் அங்க இதுலதான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு டெசர்ட்ல தான் ஜெபிப்பேன். அங்க அபுகலிஃபால ஒரு டெசர்ட்ல தான் ஜெபிப்பேன் டெய்லி போயிட்டு, டெய்லி சாயந்தரம் அங்க போய் நான் நைட்டும் பகலும் அங்கதான். எனக்கு 1 மணி நேரம் ஆகுது, எவ்வளவு குளிரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அங்க வந்து ப்ரேயர் பண்ணுவேன் நான் போயிட்டு. அது மாதிரி நான் கண்ணீரோட ஆண்டவர்கிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் போய் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஆனா வந்து அந்த சூழ்நிலையில எல்லா பக்கமும் வேலை ஏதாவது கிடைக்குமா, ஒரு 200 கிடைக்காது வேலை கிடைச்சிட்டா கூட பரவாயில்ல, ஆனாலும் விசா எப்படி மாத்துறது, இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பம் சூழ்நிலை. அந்த மாதிரி சூழ்நிலையில நான் எந்த ப்ராஜெக்டுக்காக எந்த கம்பெனிக்கு சப்கான்ட்ராக்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அதே கம்பெனில அந்த மேடம்க்கு நான் இங்க ரிசைன் கொடுத்துட்டேன்னு அவங்க கேள்விப்பட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்க ஒரு வேக்கன்ட் இருக்கு, நீங்க இங்க வந்து எனக்கு நீங்க வந்து இவரை பாருங்க, இன்ஜினியர் எல்வானை வந்து பாருங்க, பார்த்துட்டு ஒரு ரெசிக்னேஷன் இது வந்து கொடுங்க, ரெசியூம் வந்து கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதே மாதிரி அங்கே போய் ரெசியூம் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உடனே வந்து ஜாயின் பண்ணணும், எப்படின்னா 1 மாசத்துக்கு மேலே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து எடுப்பாங்க, அப்படி இல்லை லேட் பண்ணீங்கன்னா
இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஜாயின் பண்ணிடுறேன் சார்னு சொல்லிட்டேன். ஆனால் இங்கே வந்து இவங்க ரிலீஸே கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் நாங்கள் வந்து தைரியமாக சொல்லிட்டேன், ஜாயின் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன். ஜாயின் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, சரி இன்டர்வியூ அன்னைக்கு போகணும், இன்டர்வியூக்கு போகும்போது அதே மாதிரி நான் ப்ரேயர் பண்ணிட்டு போறேன், ஆண்டவர் என்னன்னாலும் நீங்க பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட நான் கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில இன்டர்வியூக்கு போனா நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டார்டிங்ல டிசைனுக்கு வந்து நான் வந்து அந்த இதுல வந்து யாரை போய் பார்த்து டெய்லி மீட் பண்ணிட்டு இருந்தனோ அவர் தான் அங்கே இன்டர்வியூ வந்து மேனேஜரா உட்காந்துருக்காரு. அவர் தான் இன்டர்வியூ எடுக்கிறாரு. அவர் என்னை பார்த்த உடனே அவர் வந்து கேட்டாரு, வந்து உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி வர கையில் இல்லையே, பரவாயில்ல. நான் வந்து இல்லைனாலும் நான் 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சேம் ஃபீல்டில் இருக்கேன். நான் இதே ஃபீல்டில் 17 வருஷமா இருக்கேன். நான் எனக்கு பாட்டம்லேருந்து எல்லாமே எனக்கு தெரியும், எல்லா ஒர்க்கும் தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து உங்க சேலரி என்ன இதெல்லாம் கேட்டிருந்தாரு. கேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டீட்டெயிலாம் சொன்ன உடனே அவர் வந்து சொன்னாரு, உங்களுக்கு நான் இவ்வளோ சேலரி கொடுக்குறேன், நீங்க இமீடியட்டா வந்து ஏப்ரல்லாம் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்ரல் 7க்குலாம் ஜாயின் பண்ணிடணும், 7க்குள்ள அதை ஜாயின் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில நான் வந்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தது 2 மடங்கு ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையில தள்ளப்பட்டேன்னா, எனக்கு நான் இப்போ என்ன சம்பளம் வாங்குறேனோ அதே அளவு சம்பளம் வாங்கினா கூட போதும், அதே 200 கடி வாங்கினா கூட போதும், அதே இது எனக்கு வேலை கிடைச்சா கூட போதும், ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டு ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்தது 4 மடங்கு ஆசீர்வாதம். அந்த இடத்துல அந்த இவர் வந்து எனக்கு வந்து 4 மடங்கு என்னோட சம்பளத்தை பிக்ஸ் பண்ணி எனக்கு வந்து அந்த இதை கொடுத்தாரு, ஆஃபர் லெட்டர் கொடுத்தாரு. ஆஃபர் லெட்டரே கைக்கு வாங்கிட்டேன் அன்னைக்கு. 4 மடங்கு ஆசீர்வாதத்தோட ஆஃபர் லெட்டர் கைக்கு வந்துருச்சு. ஆனா எப்படி என்னோட விசாவை மாற்றுவேன், எப்படி நான் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் இந்த கம்பெனிக்கு வருவேன்ற மாதிரி சூழ்நிலை. இதெல்லாம் எனக்கு நடந்த அற்புதம் அதிசயம் வந்து பயங்கரமா நடந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த விசா வந்து நான் ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான், அந்த கம்பெனிக்கு தான் இந்த கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்கு. நான் இப்போ இருக்கிற கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்கு. அதே கம்பெனிக்கு என்னை அனுப்ப மாட்டாங்க. ஏன் நான் அதே கம்பெனிக்கு நான் போனேன்னா இவங்க எல்லாருக்கும் அதிகாரி மாதிரி ஆயிடுவேன் நான். இவங்க எல்லாம் அப்புறம் என்கிட்ட வந்து அங்க நிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால அவங்க வந்து அந்த மாதிரி அனுப்பவே மாட்டாங்க. முதல்ல அந்த மாதிரி காம்படிஷன் கம்பெனிக்கு அனுப்ப மாட்டாங்க. எந்த கம்பெனிக்கு வேலை பார்க்குறோமோ அதே கம்பெனிக்கு அனுப்பவும் மாட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து உனக்கு ரிலீஸ் தரோம். ஏன்னா நான் மேனேஜ்மெண்ட் லெவல்லே பழக்கத்திலே இருந்ததுனால 2.5 வருஷமா, அதனால அவங்களால வந்து என்னால எனக்கு இன்கிரிமெண்ட்டும் தரல, எதுவும் பண்ண முடியல. அதனால ரிலீஸ் அவங்களால மறுக்கவே முடியாத சூழ்நிலையில நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ரிலீஸ் தர உன்னோட ஆஃபர் லெட்டர் கொடு, நீ எந்த கம்பெனிக்கு போறேன்னு தெரிஞ்சாதான் உனக்கு ரிலீஸ் தர முடியும்னு சொல்றாங்க. நான் வந்து சொன்னேன், நான் வந்து ஒரு மினிஸ்ட்ரி ப்ராஜெக்ட்டுக்கு போறேன், அங்க வந்து ஆஃபர் லெட்டர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஆபிரகாம் பிரதரை வச்சு இவரை வச்சு 2-3 வாய்ஸ் எல்லாம் போட வச்சு, அவர் தான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நான் அந்த வாய்ஸ் எல்லாம் போட வச்சு அந்த வாய்ஸ் எல்லாம் என் மேனேஜருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். நான் ஃபார்வர்ட் பண்ணி விட்டு அந்த மினிஸ்ட்ரிக்கு இவர் தான் அதிகாரி, இவர் தான் வந்து எனக்கு அங்க வேலை கொடுக்குற மாதிரி இவரை பேச வச்சு 2-3 ஆடியோலாம் அங்க அந்த மலையாளிக்கு அனுப்பி விட்டு, அது மாதிரி வந்து நான் இந்த இதுக்கு தான் போறேன், அங்க வந்து ஆஃபர் லெட்டர்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உனக்கு ஆஃபர் லெட்டர் வராம உனக்கு ரிலீஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. 4 நெருங்கிட்டு இருக்கு. எப்படி 7ஆம் தேதிக்குள்ளார நான் போய் ஜாயின் பண்ணணும். ஏப்ரல் 7க்குள்ள இந்த வேலையில வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலைன்னா இந்த வேலையும் போயிடும், எனக்கு கொடுக்குற ஆஃபரும் போயிடும். இந்த சூழ்நிலையில நான் வந்து அங்க ரொம்ப நடுவில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப வந்து மினிஸ்ட்ரி டு மினிஸ்ட்ரி, ஏன்னா எனக்கு இப்ப நான் விசா எப்படி ஏமாத்திட்டு போனா கூட விசா சேஞ்ச் ஆகும் போது அந்த லிங்க் வரும்போது தெரிஞ்சிடும் எந்த கம்பெனின்னு சொல்லிட்டு, எந்த கம்பெனில இருந்து லிங்க் அனுப்புறாங்கன்னு தெரிஞ்சிடும். இப்ப இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்றது? அதனால எல்லாம் பண்ணி ரிலீஸ்லாம் ஓகே பண்ணிட்டேன். ஆஃபர் லெட்டர் இல்லாமலும் ரிலீஸ் தர ரெடி ஆயாச்சு. ஆனாலும் விசாவை மாற்ற முடியாது. அப்போ இன்னொரு என்ன மேனேஜர், இங்க இருந்து வெளியில போன ஒரு மேனேஜர், அவரு திடீர்னு எனக்கு சும்மா கால் பண்ணும்போது அவர்கிட்ட கேட்டேன், நான் விசா வெளியில எங்கேயும் சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு. ஏன்னா இது மினிஸ்ட்ரி விசா, மினிஸ்ட்ரி ப்ராஜெக்ட் தான் எடுக்க முடியும். அப்ப இங்க இன்னொரு கம்பெனி இருக்குது, அதே டெலிகாம் கம்பெனி, அங்க சும்மா வேலையே கிடைக்காது. அந்த வேலையில அந்த சூழ்நிலையில அந்த கம்பெனியில இருந்து எனக்கு வந்து அந்த ஓனர் வந்து என் விசாவை மாத்தி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு இதே ப்ராஜெக்ட் நான் எந்த கம்பெனிக்கு போறேனோ அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு ஒரு சப் கான்ட்ராக்ட் வர்ற மாதிரி சூழ்நிலையில பேசிட்டு இருக்காங்க. அப்போ அதே இடத்துக்கு நான் வேலைக்கு போறேன்றது மாதிரி இருக்கிறதுனால நான் சப்போர்ட் பண்ணுவேன்ற ஒரு இதுல எனக்கு அவங்க விசாவை மாத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த கம்பெனிக்கு நான் விசாவை மாத்தி, திரும்ப அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு விசாவை மாத்தி,
இது மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தை தான் நடக்குது, அவங்களுக்கு அந்த சப்கான்ட்ராக்ட் கிடைக்கவே இல்லை. இதெல்லாம் யாருக்காக நடந்ததுன்னா எனக்காக தான் நடந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாதான் அவங்க விசாவை மாத்துறதுக்கு ஒத்து வருவாங்க. இதெல்லாம் ஆண்டவர் வந்து அதிசயமா அற்புதமா வந்து இந்த வருஷம் எனக்கு செஞ்சு, நான் எந்த இடத்துல என்னை வந்து கீழே தள்ளுனாங்களோ அந்த இடத்துல அவங்க எல்லாருக்கும் அதிகாரியா என்னை வந்து ஆண்டவர் வந்து மாத்தினார். இந்த கம்பெனில என்னை அற்பமா பார்த்த அந்த மலையாளி மேனேஜரும் சரி, அந்த இன்னொரு டைரக்டரும் சரி, அவங்க 2 பேரும் இப்ப இந்த ப்ராஜெக்ட் பக்கமே வர்றதில்லை, இந்த கம்பெனிக்கே வர்றதில்லை. நான் எப்ப போய் ஜாயின் பண்ணேன்னு கேள்விப்பட்டாங்களோ அப்பயிலேருந்து அங்க வர்றதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்னைய பாக்குறதுக்கு ஒரு வெக்கம் அவங்களுக்கு, அதனால அந்த மாதிரி அவங்க வர்றதே இல்லை. என்னை நான் ஆண்டவர்கிட்ட நினைச்சேன், ஏன் என்ன கீழே வரைக்கும் என்னை வந்து இவ்வளவு அவமானப்பட்டு கீழே வரைக்கும் போனார். ஏன்னா எனக்கு அந்த சூழ்நிலைகளுக்குள்ள போயிட்டு இது எனக்கு கிடைக்கும் பொழுதுதான் இதோட மேன்மை என்னன்னு எனக்கு இன்னும் அதிகமா அதை வந்து உணர முடியுது. இப்ப யோசேப்பு வந்து குழிக்குள்ள போய்கிட்டு குழியிலேயே தூக்கி போட்டாங்க. குழியிலே இருந்து ஆண்டவர் வந்து அவனை எங்க கொண்டு போறாருன்னா பார்வோனுடைய சிங்காசனம் வரைக்கும் கொண்டு போறாரு. பார்வோனுக்கு நிகரான சிங்காசனம் வரைக்கும் கொண்டு போறாரு. அப்போ அந்த டவுன் டு பாட்டம் வரைக்கும் போயிட்டு அங்கே இருந்து ஒரு உயர்வை காணும் பொழுது அதோட மகிமை வந்து, அப்போ நம்ம ஆண்டவரை நினைக்கிற, ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதத்தை நம்ம நினைக்கிறதுக்கும் அது வந்து ஒரு பெரிய மகிமையா இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து எனக்கு இவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த வருடத்துல செஞ்சு என்னை வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளார கடந்து வரும்படி, இன்னும் எனக்கு இங்க வந்து நிறைய பிரச்சனை போராட்டம்லாம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் என்னை நடத்திட்டு இருக்கு. ஆண்டவர் வந்து எனக்கு இங்கேயும் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. திடீர்னு ஒண்ணு இல்லாத ஒரு இடத்துக்கு வந்துட்டானேன்ற மாதிரியான நிறைய சூழ்நிலைகள் இருக்கு. எல்லாம் அங்க வந்து ஆந்திராக்காரங்க நிறைய பேர், மசரி நிறைய பேர், இது மாதிரி பெரிய பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மத்தியில கர்த்தருடைய கரம் என்னை நடத்திட்டு இருக்கு. ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதங்களை இந்த வருடம் செஞ்சு, நான் வந்து அங்க இன்னும் 2-3 வருஷம் இருந்தா கூட என் கடன் அடைக்க முடியாது. ஆனா இப்ப இங்க வந்து அதுக்குள்ளார என் கடன் எல்லாம் அடைச்சே முடிச்சிட்டேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் வந்து எனக்கு 4 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த வருடம் கொடுத்து அவர் வந்து அவருடைய வல்லமை எனக்கு விளங்க பண்ணார். நீங்க 100 கேடி வாங்கினாலும் சரி, 150 கேடி வாங்கினாலும் சரி, நீங்க இந்த சம்பளம் உங்களுக்கு ஆண்டவர் தான் கொடுக்கிறாருன்றதை நீங்க விசுவாசிக்கணும். ஏன்னா 800 கேடி சம்பளம் வாங்கும்போது எனக்கு பொட்டுல அறிஞ்ச மாதிரி உரைச்சது. இது எனக்கு ஆண்டவர் தான் கொடுத்தாரு. என்னுடைய சுய பலத்துல, என்னுடைய ஞானத்திலேயோ இந்த வேலை எனக்கு கிடைக்கல, என்னுடைய திறமையினால கிடைக்கல, இது ஆண்டவரே கொடுத்தாருன்னு 100% விசுவாசிக்கிறேன். அதே 200 கேடி சம்பளமும் எனக்கு ஆண்டவர் தான் கொடுத்தாரு. அப்போ அந்த 200 கேடி அவர் தான் கொடுக்கிறாரு. 800 கேடி வாங்கும்போது அவர் தான் கொடுக்கிறாருன்னு விசுவாசிக்க முடிஞ்ச நம்மளால 200 கேடி வாங்கும்போது அவர் தான் கொடுக்கிறாருன்னு விசுவாசிக்க முடியல. அப்ப என்ன நினைக்கிறேன்னா, இது என்னுடைய பலத்துல எனக்குள்ள ஞானத்துக்கு இந்த சம்பளம் கொடுக்குறாங்க, நான் இதை விட அதிகமா வாங்குவேனே, எனக்கு திறமை ஜாஸ்தி அப்படின்ற நினைப்புல நம்ம வந்து அதை மறந்துடுறோம். கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. 100 கேடி வாங்கினாலும் 150 கேடி வாங்கினாலும் அதையும் உங்களுக்கு ஆண்டவர் தான் கொடுக்கிறாருன்றதை நீங்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு அந்த சம்பளத்துக்கு உண்மையும் உத்தமமா இருக்கும்போது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை ஆண்டவர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றுவார் என்ற வார்த்தை அது சத்தியம். ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம், சமூலமும் சத்தியம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் தானியல்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் வந்து மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து பூமியில் தாழ்ந்தவனையும் அதில் அதிகாரியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி, அதே மாதிரி சாமுவேல்ல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, அவர் சிறியவனை புழுதியில் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற தேவன் என்ற வார்த்தையின்படி, இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு இந்த வருடம் கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி, ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதங்களை செய்து, நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருக்கு நன்றியோடு இப்ப நான் ஆண்டவரை நினைக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை இந்த வருடம் செய்தார். உங்களுக்கும் செய்வார். நீங்க எந்த சூழ்நிலையில யாருக்காக சர்ச்சைக்கு வந்தீங்களோ, இல்ல எதுக்காக எந்த மனுஷன் அழைத்து வந்தீங்களோ தெரியாது, ஆனால் கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம். இவரை தவிர வேறொரு தெய்வன் இல்லை, இவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை, இவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. அல்லேலூயா. இந்த ஆண்டவரை நீங்க விடாம பிடிச்சு கொள்ளணும். இன்றைய நாளே, இந்த நாள் ரட்சிப்பின் நாள், ரட்சணிய நாள். இந்த நாள்ல
நீங்க புதிதாக வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு தான் ஆண்டவரை பத்தி கேள்விப்படுறீங்கனாலும் சரி, நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், உங்களையும் நடத்துவார். மரண பரியந்தம் அவர் கரம் உங்களை நடத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுவீங்கள். அடுத்ததாக சுருக்கமாக சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும். அதனால ஒரு லைட்டா வாங்க, வரிசையா வந்துருங்க. வாங்க, அடுத்தது வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஒரு சில பல்லவிகளை பாடி நான் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 6-8. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் பாட மாட்டீங்களா? சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரின் கரத்தால் அனைத்து அனைத்து நீனும் நன்றி சொல்ல வைத்தீரையா. அன்பரின் கரத்தால் அனைத்து அனைத்து நீனும் ஆறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி வழி எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று எழுதுகிறார். இங்க வேத வசனத்தை மாற்றக்கூடாது, அதோடு கூட எதையும் கூட்டக்கூடாது. வேதவசனம் சொல்லுகிறது. நான் ஒருவேளை ஆவியானவர் எனக்கு இந்த வசனத்தை சொல்லி எழுத சொல்லியிருப்பாரானா நான் இப்படிதான் பிராக்கெட் போட்டு எழுதியிருப்பேன். என் குடும்பம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம் என்னுடைய குடும்பத்தில் முடிவே இல்லை, அளவிட முடியாது. 2024ஆம் ஆண்டு என்னோட வாழ்க்கையிலே சந்திக்க முடியாத பல துக்கங்களை சந்தித்த ஒரு ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போலாம். அது என்னுடைய சிச்சுவேஷனை சொன்னா அது காலமும் சமயம் பத்தாது. நான் அப்போஸ்தலனாகிய பவுலை போல சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். மேன்மையை பாராட்டிக் கொள்வதற்கு ஒண்ணுமே இல்லை. எங்க பாப்பாவுக்கு இன்னைக்கு 7 வயது. நான் திருமணமாகி சில ஆண்டுகள் கழித்துதான் எனக்கு ஒரு பேபி பிறந்தது. அந்த பிள்ளை தேவனுடைய சமூகத்திலே நான் என் மனைவி காத்திருந்து பெற்றுக்கொண்டபடினாலே அந்த பிள்ளையோட வாழ்க்கையில சிறு வயதிலிருந்து இந்நாள் வரைக்கும் சகிக்க முடியாத பலவிதமான புதிய
என்னுடைய வாசல் சொன்னா புயல்களை அவள் சந்தித்திருக்கிறாள். ஒரு 35 வயதுள்ள ஒரு மனுஷன் அனுபவிக்க வேண்டிய எல்லா வேதனைகளுமே ஒன்றும் அறியாத என்னுடைய மகள் அனுபவித்திருக்கிறார். என் பிள்ளை பிறந்ததுல இருந்து, என் பிள்ளை கற்பம் தரிச்ச நாட்கள்ல இருந்து அவருடைய ரிப்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும். டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க, உங்க பேபி நார்மல் பேபி இல்லை. ஆனா அதை காட்டிலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து எங்களை வெட்கப்படுத்தாதபடி நல்ல ஒரு பேபியை கர்த்தர் கொடுத்தான். 2024 ஆண்டில ஒரு கொடிய வியாதி என் பிள்ளையை பற்றிச்சு. அவளுக்கு இருக்கிறது 2வது ஸ்கின், அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லாமே 2வது ஸ்கின். இது சிலருக்கு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை, புதிதாக வந்திருக்கிறவர்களுக்காக நான் சொல்கிறேன். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதற்கு என் குடும்பம் சாட்சியா இன்றைக்கு இருக்கிறது. என் பிள்ளை இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அந்த ஹாஸ்பிட்டல்ல நானும் என் பிள்ளை என் மனைவி பைத்தியக்காரன் மூலம் பார்க்கப்பட்டிருக்கிறோம். என் பிள்ளை போடுற அந்த கூக்குரல் அந்த ஹாஸ்பிட்டலவே அலற வைத்திருக்கிறது. அப்படி ஒரு கொடிய வியாதி. அது எப்படி இருக்குன்னு சொல்றேன்னா, அந்த இங்கிலீஷ்ல இருக்க அந்த பேர் எனக்கு வரல, அது டாக்டருடைய அந்த அவங்களுடைய லாங்குவேஜ்ல இருக்கிறது எனக்கு தெரியல. எப்படின்னா, சுடுதண்ணி அவங்க உடம்புல ஊத்தி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகும், உங்களுடைய சரீரத்துல அப்படியே கொப்பளிச்சு நீரா இருக்கும் இல்லையா, கொப்பளிச்சிடும் இல்லையா, அது போல என்னுடைய கழுத்து கீழே மகளுக்கு எல்லாம் விழுந்துட்டு அவங்க சொன்னாங்க ஏதோ ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு. பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம், காப்பாத்தலாம். அங்க யாரையும் நம்பல. லட்சங்கள் போனது, பணங்கள் போனது, பணம் எல்லாம் முக்கியம் இல்லை, எப்படியாவது என் பிள்ளையை மீட்டெடுக்கணும். நாங்க செய்ததெல்லாம் இங்க சாட்சியா சொல்லணும்னு சொன்னா, அவங்க பாஸ்டர் இருக்கிறாங்க, நான் அழுத அழுகை அவங்க அறிந்திருக்கிறாங்க. அவங்க தான் என்னை கடைசியா வந்து எமர்ஜென்சியில போகும்போது அவங்களும் மம்மியும் வந்து தான் என்னை செட்டப் பண்ணாங்க. நான் எப்படி ஜெபம் பண்ணேன்னு சொன்னா, ஆண்டவரே என் பிள்ளையை நீர் எடுத்துரு, வேண்டாம். வியாதி எவ்வளவு கொடூர வியாதி, அவள் அழுகிற அழுகை இன்னும் வச்சிருக்கிற வீடியோ எல்லாம், அந்த ரிப்போர்ட்லாம் இன்னும் வைத்திருக்கிறேன். அவள் அந்த அழுகையை நான் பார்க்கும்போது சகிக்க முடியல. ஒரு தகப்பனால் எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? என் பிள்ளை நீங்க எடுத்துருங்க, ஆண்டவரே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். என் மனைவி ஒரு பக்கம் ஒரு அழுகை. என் குடும்பத்துல அந்த 2024 புதிய புயல்கள் எப்படியெல்லாம் வீசக்கூடாதோ அப்படியெல்லாம் இந்த குடும்பத்துல புயல்கள், புதிய பிரச்சனைகள் வரும். டெய்லி பிரச்சனை, டெய்லி ப்ராப்ளம்ஸ். அவள் ஸ்கூலுக்கு போன நாட்கள் கம்மி தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடத்தி கொண்டு போனார். ஆனா அந்த 2024 எண்டுல நான் சொன்னேன், ஆண்டவர் 2025 எனக்கு நீர் நன்மை செய்கிறவராக இருக்க வேண்டும். நான் துக்கத்தை கடந்து வந்திருக்கிறேன். 2022 வியாதியை நான் பார்க்க கூடாது. ஆமென். நான் சாட்சியா சொல்லணும், நான் வியாதியை பார்க்க கூடாது. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், அதை கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறார். இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். இன்னைக்கு என்னுடைய பாப்பாவுடைய பர்த்டே 7வது பிறந்த நாள். அப்போ ஏதோ சொல்ல வரேன்னா, என் புள்ள மரித்து போயிருந்தா கல்லறையில் எலும்பு கூட புல்லு முளைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமென். அவர்கள் மரித்தருக்கு தேவனா இல்லாம ஜீவன் உள்ளவங்களுக்கு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு இந்த 2025 ஆண்டவர் இதுவரைக்கும் அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தன்னுடைய தோள்கள் மேலே சுமந்து வருவது போல வந்தார் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை என் குடும்பத்துல, என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. இந்த 2025 வியாதி இருந்துச்சு, பலவீனம் வந்துச்சு, சகிக்க முடியாதது அல்ல. அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாறி போயிடும். அப்படி ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். அதனால அவருடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நன்மை சொன்னா நான் ஏராளமாக சொல்லிக் கொண்டு போகிறார். நான் சுருக்கமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட இருக்கிறவர் அவர் பெரியவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு அசாதாரணமானவர் அல்ல. ஆமென். காற்றையும் கடலையும் அதற்றினவர், மரித்தவரை உயிரோடு கூட எழுப்பக்கூடியவர். ஆமென். இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கக்கூடியவர். என்னோடு கூட மட்டுமல்ல, உங்களோடும் இந்த சாட்சியை பார்க்கிற, யூடியூப்ல டிக்டாக்ல பார்க்கிற உங்களுடைய குடும்பத்திலையும் அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் நம்புங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, ஒரே ஒரு வாய்ப்பு தான். அவர் நம் உலகத்துல பாவத்துல, சாபத்துல, நோயில, கொடூர வியாதியிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு வைத்தியர் இருப்பாரானால் அவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதற்கு நானும் என் குடும்பமும் யோசுவா சொல்கிறது போல சாட்சியாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
கர்த்தர் உங்களையும் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதாவது உங்க சாட்சி கொஞ்சம் பெரிதாக இருக்குமானால் பாடலை பாடாம சாட்சி மாத்திரம் சொல்லுங்க. ஒருவேளை சுருக்கமான சாட்சியாக இருந்தால் நீங்க ரெடி பாடி சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். முதலாவது கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் என்னுடைய மகள் வந்து சேர்ந்த வேலைக்காக ஒரு பலவித போராட்டங்கள் தடைகளுக்கு பிறகும் அவரது எல்லா தடைகளையும் முறியடித்து தேவன் தானே ஒரு நன்மையை செய்தார். அதே போல் டெய்லி நான் போக்கில் வரத்திலும் என்ன அரை தூக்கத்தோடு தான் வண்டி ஓட்ட முடியுது. ஏன்னா நானும் மகளும் ஒரு நாள் நைட்டு போயிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு அரை தூக்கத்தோடு போயிட்டு ஒரு சைடில் வண்டி விட்டேன். ஆனால் டயரெல்லாம் வெடித்து சைடு எல்லாம் இதாகிடுச்சு. அப்போது கூட எனக்கும் பிள்ளைக்கும் ஒன்றும் பத்தாம தேவன் பாதுகாத்தார். அதுபோல் இன்னொரு நாள் இன்னொரு தூக்கத்தில் நான் ரெட் சிக்னல் கடந்தேன். அதுக்கு ஒரு 150 தினம் ஃபைன் ஆயிடுச்சு. அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்தாரான பைசா நஷ்டம்தான். இருந்தாலும் நான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நான் தேவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். தேவனே, எனக்கு பலவித கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் எல்லாம் இருக்கு. அதுவரையும் என் உயிரை பறிச்சு தருங்கப்பா, என் உயிரை தாருங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதனால தேவன் என்ன செஞ்சேன்னா இதுவரைக்கும் எனக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் பாதுகாத்து வருகிறாரு. அதற்காக நன்றியை சொல்லி இத்துடன் சாட்சி முடித்துக் கொள்கிறேன். ஒரு அடி பாடுங்க. தெய்வீக ராகம் இசைத்தேனே உனக்காய் என் இயேசு பாலா, கண்மூடி தூங்கு. தெய்வீக ராகம் இசைத்தேனே உனக்காய் என் இயேசு பாலா, கண்மூடி தூங்கு. விண்ணக தூதர் தாலாட்டும் இசையில் உனக்காக நான் பாடுவேன், உனக்காக நான் பாடுவேன். தெய்வீக ராகம் இசைத்தேனே உனக்காய் என் இயேசு பாலா, கண்மூடி தூங்கு. அறியாத உலகில் புரியாத உறவில் நிலையான சொந்தம் நீர்தானே. அறியாத உலகில் புரியாத உறவில் நிலையான சொந்தம் நீர்தானே. மாறாத அன்பை நான் காணும் போது என் வாழ்வு அமுதானது. மாறாத அன்பை நான் காணும் போது என் வாழ்வு அமுதானது. என் மீட்பரே, என் நேசரே, தெய்வீக ராகம் நான் மீட்டுவேன். தெய்வீக ராகம் நான் மீட்டுவேன். தாலாட்டும் இசையில் உனக்காக நான் பாடுவேன், உனக்காக நான் பாடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மேம்பட இந்த நாளில் ஒரு சிறு சாட்சியில் ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவர் தான் இந்த 2025ஆம் ஆண்டில் ஒரு அற்புதம் செய்தார். நிறைய அந்த விசிட்டிங் விசா ஓப்பன் பண்ணி இங்கே கூப்பிட்டு வரணும்னு சொல்லி ஃபேமிலியாக ஜெயிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் சேலரி பிரச்சனை கூப்பிட்டு வர முடியாமல் இருந்துச்சு. ஆனாலும் சர்டிஃபிகேட் எதுவும் இல்லாதபடி ஆண்டவர் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்தார். அதுக்கு ஆண்டவர் நன்றி செலுத்திக்கிறேன். கருத்து தாமே இந்த சிறுசாட்சி ஆசீர்வதிப்பாக. ஒரு அடி பாடல் பாடி அவங்க வந்த ஊருக்கு போயிட்டாங்க. அந்த ஸ்டோரி இன்னும் இல்லையா? அடிபட்டும் பாடி ஆண்டு. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே,
நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடன் அவர் ஆலோசனை கர்த்தராகவும் நித்திய பிதாவாகவும் சமாதான பிரபுவாகவும் இன்றைய நாளில் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இருந்து எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்யறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லாம இந்த மகள்மார் நாங்க 2015ஆம் ஆண்டுல இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். சின்ன வயசுல இருந்தே சபை பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்குது. இன்றைக்கு அவங்க தங்களை ஞானஸ்தானம் உடன்படிக்கைக்காக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. இதுவும் இந்த சபையில வளர்ந்த பிள்ளைகள் இந்த சபையில எங்களுடைய போதகர் கையால எங்க ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி என்று சொல்கிறேன். ஏன்னா எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து வந்தாரு. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் இனிவரும் நாட்கள்ல கூட கர்த்தர் எங்களை பாதுகாக்கணும், நம் தேவைகளை சந்திக்கணும். எங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் கர்த்தர் செய்யணும். படைப்பு காரியங்கள் இருக்க பிள்ளைகள அங்க 12ஆம் ஆண்டு படிக்க போறாங்க அடுத்த வருஷம். ஆண்டவர் இன்னும் அவங்களுக்கு கல்வியிலும் நாளிலும் சிறந்து விளங்க கர்த்தர் தாமே பிள்ளை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி என்னோட சபையை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த சிறு சந்தர்ப்பத்திற்காக கர்த்தர் தோற்றிருக்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் யார் சொல்லுங்க? அமுல்ராஜ் வாங்க. எல்லாரும் சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அன்பும் இரக்கமும் இறந்த தகப்பனே, நான் ஊரில் இருக்கும்போது மிகவும் கஷ்டப்பட்ட இடத்திலே இருந்தேன். நான் பக்கத்து என் வீட்டு அருகில் அனைவரும் ரொம்ப பேர் வெளிநாட்டில் இருந்தார்கள். ஆனால் எனக்கு யாருமே, நான் எல்லார்ட்டையும் கேட்பேன், நான் மேரேஜ் பண்ணிட்டேன், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பேன். சரிப்பா சரிப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே பண்ணலை. நான் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்து ஒரு டிரைவர் தொழில தான் நான் இருந்தேன். ஆனால் நான் கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். கடவுளே, மனுஷங்க யாருமே எனக்கு உதவி பண்ணலை, நீங்களாவது எனக்கு எப்பமா உதவி பண்ணுவீங்களா கர்த்தரே அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் நம்ம ஊர் பக்கத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாவா, நம்ம கூட பேசுகிற ஆளுகள்லாம் நம்ம ஒரு நல்ல பையன் ஒரு லிஸ்ட்ல நான் எப்பவுமே இருப்பேன். ஆமா, முருகனா அவர் நல்ல பையன்தான் அப்படின்னு நம்ம பாஸ்டரே மாதிரி தான் ஒரு ஆளு எனக்கு கிடைச்சாங்க. நான் ஒரு இந்து குடும்பத்துல தான் இருந்தேன். அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா, முருகா நீ வீட்டுக்கு வா முருகா, நம்ம ஜெபத்து கூட்டத்துக்கு வரணும் அப்படின்பாவா. நான் அப்போ ஒண்ணுமே நினைக்க மாட்டேன், பாஸ்டர் கூட்டுதாங்களே நம்ம என்ன போவ அப்படின்னு. அவங்க எனக்கு ஒரு திசையை திருப்பி விடலாமே அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. ஆனா அது நடக்கவே இல்லை. நானும் எப்பமா போவேன், வேற ரெண்டாவது போக மாட்டேன் அப்படின்னு. நான் ரொம்ப எங்க வீட்டுல ஒரு 5 பேர் உண்டு. ஆனா எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம். அப்பங்கும்போது கூட அந்த பாஸ்டர் எனக்கு, முருகா நீ எனக்கு நல்லா பிடிச்சிருக்க, நீ எனக்கு, எங்க வீட்டுல 3 பிள்ளை, நீ 4வது பிள்ளை நீ தான் அப்படின்னு நினைச்சு, அப்பவே நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது கூட அந்த பாஸ்டர் அந்த அவிய பிள்ளைகளுக்கு துணி எடுத்து மாதிரி எனக்கு துணி எடுத்து அந்த ஊர்ல தச்சு கொண்டு கொடுப்பாங்க.
அப்ப வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு துணி எடுக்கணும்னா அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்களா, நம்ம 80ல பிறந்த ஆட்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு நமக்கு தெரியும். அப்ப அதான் நினைப்போம், அவரு துணியெல்லாம் எடுத்து வந்து இன்னும் வேற வழியில மாற்றி விடலாம்னு நினைச்சாங்க. அப்பங்கும்போது வேற ஒரு சர்ச்சு சார்பில் எனக்கு ஸ்கூல்ல 7ஆம் கிளாஸ் சேர்க்கறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. எங்க அப்பா கிட்ட நான் சொன்னேன், எப்பா நான் அங்க போய் படிக்கும்பா, அங்க போய் படிச்சாக்கி ஏதாவது சர்ச் மூலமா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பாங்கன்னு நான் ரொம்ப நினைச்சேன். ஆனா யாரும் எங்க வீட்டுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, வீட்டு பக்கத்துல உள்ள ஆளுங்க உன் மகனையா நீ அனாதையா கொண்டு கொடுத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் டிவைட் பண்ணிட்டேன். அதுவும் அந்தால விட்டுட்டேன். அந்தால பாஸ்டர் இப்படி கூப்பிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப இதாட்டு நினைச்சுக்கிட்டே இருப்பேன், பாஸ்டர் ஏன் கூப்பிடுவாங்க, நம்ம போக முடியலையா அப்படின்ட்டு. வேற அந்தால கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணியாச்சு. மேரேஜ் பண்ணி ஊர்ல ஒரு வாரத்துக்கு எத்தனை 800 ரூபா தான், 900 ரூபா தான் சம்பளம் கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு. வார சம்பளத்துல இருந்தேன். வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருந்தது. வீட்டு பொண்ணு கட்டி தந்த வழியிலையும் இவன் எங்கடா பொண்ணெல்லாம் காப்பாத்திக்கிட போறான், இவன் என்னடா செய்துகிட போறான், இவனால ஒண்ணும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அந்த அப்ப நினைச்சேன், கடவுளே எனக்கு ஒரு வழியை தாங்க அப்படின்னு நினைச்சேன். நான் வண்டி ஓட்டிட்டு இடத்துல பிளான்ட்ல வந்து ஸ்ட்ரைக்கும் பண்ணி வேலை இல்லாம 6 மாசம் இருந்தேன். வேலைக்கு போனா என்னது அங்க கையாளு வேலைக்கு போனது தான் போக முடியும், வண்டி ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த 6 மாசம் அப்படியே இருந்தேன். ஒரு ஆள் எனக்கு வந்து சொன்னாவா, தம்பி கையில் ஒரு புத்தகம் கொடுத்து, தம்பி இதை படிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னாவா. அப்ப அந்த நமக்கு என்னடா நன்மை கிடைக்க போகுது, கிடைக்கிறது வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஒரு ஆளு சொன்னாங்க, தூத்துக்குடியில் ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு நீங்க போங்கன்னாங்க. நான் அந்த எப்படி வரணும், யாது வரணும், யார்கிட்ட கேட்டாலும் ஐடியா சொல்ல மாட்டாவா. நீங்க எல்லாரும் வெளிநாட்டுக்கு வந்த ஆள் தானே, நம்ம நாட்டு வந்தாதான் உண்டு, யாரும் ஐடியா தர மாட்டாவா. அந்த நான் அங்க வந்து நின்று ஒரு ரிசீவ் பண்ணிட்டு போனேன். என்ன வேலைக்கு வந்திருக்கான்னு கேட்டாவா. கிரைண்டரா வாரம் கிரைண்டிங் பண்ண சொன்னாங்க. கிரைண்டிங் பண்ண தெரியாது. அந்த ஆளை சொன்னாங்க, நீ வராண்டா, நீ போயிருந்தா. அந்த ஆளை ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டாவது அது ஒரு கிறிஸ்டின் ஆளாக தான் இருந்து, தம்பி நான் அடுத்த ஆள் எடுத்தா சொல்லிட்டோம்னாவா. அடுத்த வாரத்துல ஆள் எடுத்தாங்க. அப்பங்கும்போது ஹெல்ப்பராட்டு தான் என்ன உள்ள ஹெல்ப்பர் தான் ஆள் எடுக்க முடியாங்க. ஹெல்ப்பருக்கு ரிசீவ் கொடுத்துட்டு நான் அப்படி வந்து நின்ன, என்னடா ஹெல்ப்பருக்கு தான் நம்ம போக வேண்டியதா இருக்கு. நீ டக்குன்னு சொன்னாங்க, டிரைவருக்கு ஆள் எடுக்காங்க, 35 வயசுல வாங்கன்னு சொன்னாங்க. அதனால டக்குனு ரிசீவை மாற்றி கொடுத்து ஆப்ரேட்டர் கேட்டு பார்த்தா கிடைக்கல. ஆனா நான் இவ்வளவு தூரம் இருந்தும் என்ன கடவுளாட்டு என்ன கொண்டு ஒரு நாள் கனவு செப்பனமாக வந்து என்ன காட்டினான். எப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நாள் கனவு கடவுளாட்டு கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையும் கூட. ஒரு நாள் கனவு வந்து உங்களுக்கு என்னென்ன நடக்குது, யாது நடக்குது எல்லாம் தெரிஞ்சு போயிருக்கு. எனக்கு என்னடா இப்படி ஒரு கனவு வந்துச்சு, அது என்ன நம்ம வாழ்க்கை நம்ம பிறக்கிறதுல இருந்து கடைசி இப்போ இங்க வெளிநாட்டுக்கு வந்த பிறகு எனக்கு ஞாபகம் வருது. எப்படின்னா நம்ம இந்த கனவு இது எங்கேயோ ஞாபகமா இருக்கன்னு பார்த்தா கடைசி கனவுல வந்து அப்படி வருது. அந்த ஆள அப்படி வந்து இங்க வந்து வேலை பார்த்தோம். இப்ப 10 வருஷம் பிரச்சனை இல்லை. வீட்டுல பக்கத்துலயும் குடும்பத்திலயும் ஒரு பிரச்சனை இல்லை. மாமியார் வீட்லயும் மாமியார் வீட்லயும் சரி பையன் நல்லா இருக்கான்னு நம்மளை நம்பி கடன் கொடுக்காத. இப்ப ஊர்ல இருந்தாலும் 3 மாசம் சம்பளம் தராம இருந்தாலும் எப்படியோ ஓட்டிக்கிறது. இவ்வளவு தூரம் நமக்கு கடவுள் கோடி கோடியான நமக்கு நன்மை எது இருந்தாலும் தீமை இருந்தாலும் அது நன்மை நம்ம எப்ப தரணும்னு நினைக்காங்களோ அப்ப எல்லாரும் கொடுப்பாங்க. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, ஏன்னா நமக்கு கடவுள் எப்பவும் துணை இருப்பாங்க. அதனால நம்ம யாரும் எதையுமே நினைக்காண்டா. எப்ப கடவுள் யாருக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்காவளோ அந்த நேரம் கரெக்டா நடக்கும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேனே தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேனே தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உன் உள்ளத்தில் வாழ்வி ஒரு நாளே போதும். தேங்க்யூ. நான் இங்கே குவைத்துக்கு வந்திருக்கு கத்தோடைய கிருபை. நான் எனக்கு கேஓசியில் வந்து எனக்கு ஒரு டெஸ்ட் இருந்துச்சு மினிஸ்ட்ரியில். அதனால் அதுக்கு 1000 கேடி கம்பெனி கட்ட சொன்னாங்க.
அதனால 1000 கேடி என்னால் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னேன். சரி அந்த டெஸ்ட் நீ பாஸ் ஆகும், அப்புறம் நான் வந்து கம்பெனி டிசைட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் பாசிட்டிவ் ப்ரேட் பண்ண சொன்னேன். அதுக்காண்டி கொஞ்சம் பயம் இருந்துச்சு. 20 பேர் 15 பேர் டெஸ்ட் அடிக்கிறதுக்காண்டி குவைத்தி ஜெர்மனியில் இருந்தாலும் ஆள் வந்து பார்த்தாங்க. இருந்தாலும் நான் டெஸ்ட் அடித்து நான் தான் ஃபஸ்ட்டு பாஸ் ஆகினேன். 20 நிமிஷத்தில் பாஸ் ஆகி அடிச்சு காமிச்சிட்டேன். கர்த்தர் பெரிய அற்புதம் செய்வதற்காக கர்த்தருக்கு சொல்றேன். அடுத்து சொல்லுங்க. சூப்பர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை இங்கே சிறுசாட்சியாக இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வேன். கடந்த 2.5 வருஷம் நான் குவைத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார். ஓகே, எப்போதும் நிறைய விஷயங்கள்ல கடவுள் எனக்கு எப்பவுமே கூட தான் இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கேன். பட் நான் எதுவும் பெருசா விருப்பப்படலான்னாலும் பட் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு. எப்பவுமே வந்து கடவுள் எனக்கு என்ன செஞ்சாலும் அதுல ஒரு காரணம், ரீசன் எல்லாமே இருக்கும். இப்போ நான் வந்து கம்பெனியில் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு. இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு. பட் அது மேபி நெக்ஸ்ட் மந்த்ல ஸ்டார்ட் ஆகும். பட் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள், சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கடவுள் என்ன பண்ணாலும் அதுல எனக்கு ஒரு கண்டிப்பா எனக்கு ஒரு நல்லதான். நிறைய விஷயங்கள் என்னோட லைஃப்ல நடந்தது எல்லாத்துலயுமே வந்து அது எனக்கு அந்த டைம்ல வந்து ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட அதோட முடிவு வந்து கடவுள் மிகவும் அற்புதமாக கொடுத்திருக்காரு. என்னோட ஒய்ஃப், பிள்ளைங்க குழந்தை இருக்காங்க, ஊர்ல இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அப்போ அண்ணங்க ஊர்ல இருக்காங்க. பட் அவங்களையும் கர்த்தர் இதுவரையும் கண்மணி போல பாதுகாத்து எல்லா காரியங்களிலும் அவர் வழிநடத்தி கொண்டிருக்க கிருபைக்காக நன்றி சொல்றேன். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் என்னை கண்மணி போல பாதுகாத்து கிருபைக்காக நன்றி சொல்றேன். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது ஸ்தோத்திரம். இந்த சபையில வந்து பாஸ்டர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்படி இங்க உள்ள வந்தோன்னு எனக்கு தெரியாது. ஆனா அண்ணன் கூப்பிட்டு வந்தாங்க இந்த சபைக்கு. ஆனா எங்க குடும்பம் வந்து நாங்க வந்து எல்லாரும் இந்து. இங்க திருநெல்வேலியில பக்கம் ஒரு சின்ன ஒரு கிராமம். நான் சாட்சி சொல்றதே தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வந்து இப்ப சொல்றது சபையில வந்து. அப்போ அந்த எங்க ஒரு கிராமத்துல வந்து எல்லாம் திருநெல்வேலினாலே உங்க எல்லாருக்கும் தெரியும், அருவா அது இதுன்னா தூக்கிட்டு அடைவாங்க. ஆகுன்னு அதுதான் சண்டையும் சக்கரம்னா எங்க போனாலும் அதுதான் பிரச்சனைங்க. அப்படி ஒரு கிராமத்துல பிறந்து எங்க குடும்பத்துல எல்லாரும். ஆனா அண்ணன் நம்பி 4 பேரு, நான் தான் கடைக்குட்டி. அவங்க யாருமே ரட்சிக்கப்படலை. ஆனா அண்ணனுடைய ஒய்ஃப் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருந்து வந்தவங்க. அவங்களும் எங்கிட்ட உத்தரவுன்னு சொன்னதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனாலும் சரி, அப்ப அப்படியா நாங்க இருக்கும்போது நான் ஊர்ல பாட்டு, இந்த கிராமத்துலன்னா பாட்டு தான் ரொம்ப படிச்சுட்டு அடைவேன். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த காதல் பாட்டா தான் படிச்சுட்டு அடைகிறது. அந்த சினிமா பாட்டு தான் ரொம்ப அப்படி படிக்கிறது. நான் ஏரிக்கார மேல் இருந்து 8 திசை பாட்டு இருந்து இப்படின்னு இந்த பாட்டுகளை தான் படிச்சுட்டாங்க. அப்ப இப்படியா இருக்கும்போது ஆண்டவர் எங்க வீட்டுல இந்த பைபிள் எல்லாம் எங்க அண்ணியெல்லாம் வச்சிருக்கிறாங்க, பைபிள் எல்லாம் இருக்கு. அப்ப நான் சும்மா இப்படி எடுத்து பாக்குறது, ஆனா ஒன்றும் படிக்கிறதா கிடையாது. அதனால அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு கனவு மறுக்கும். இன்னும் அன்னையில இருந்து நான் பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் கனவு இல்லாம நான் தூங்குனதே கிடையாது. அதனால கனவு வரும், டெய்லி கனவு வந்துடும். அப்போ அந்த கனவுல வந்து இந்த மாதிரி யாராவது உடம்பு, யாராவது எங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்லிவிடுவேன். நான் என் கூட வந்த சகோதரி, என் தங்கச்சி, திருமணத்துக்கு எங்க சொந்த மாமா பையன், அவங்களுக்கு அந்த பையனை கட்டி கொடுக்கறது தான் எல்லாருக்கும் ஆசை. அப்ப நானும் சரின்ட்டேன். ஆனா கனவு வருது அந்த பையனுக்கு கட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. அப்ப எங்க அம்மாட்ட சொன்ன இந்த மாதிரி விஷயம் சொன்ன உடனே, உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கா, நீ எது எடுத்தாலும் கருவாய் மாதிரி தான் பேசிட்டு அடையிற அப்படிம்பாங்க.
அதோட அதை விட்டுட்டேன் அப்படி இருந்தாரு. அதே மாதிரி அந்த பிரச்சனை ஆகி டைவர்ஸ்ட் ஆகி தங்கச்சி இறந்தே போயிட்டான்.